நாம் ஒரு வசனம் வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். நீ பயப்படவும் கலங்கவும் ஆண்டவருக்கு இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறோம், விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டானார். ஆமென். பாருங்க, ஸ்தோத்திரம். மோசே கடைசி நாட்கள் வந்தது, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தான். இந்த நாட்கள் போல அந்த நாட்களில் சபையில் ரட்சிக்கப்பட்ட ஜனம் இல்லை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றதான ஜனங்கள் அல்ல. மாம்சத்தில் கண்களினாலே அற்புதங்களையும் மோசே மூலமாய் தேவன் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ட ஜனங்கள் மாத்திரம். ஆமென். தேவ மகிமையை கண்கூடாக கண்ட ஜனங்கள் அவர்கள். ஆமென். ஆனால் பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டம். அந்த மாதிரி ஒரு சற்றேறக்குறைய 20 லட்சம் ஜனங்கள் அவர்கள் பின்னாடி வராங்க. அப்போ மோசே அந்த ஜனங்களை தேற்றும்படி பேசுகிறான். இந்த வசனம், இந்த அதிகாரத்தின் 2வது வசனம் நான் வாசிக்கிறேன். இன்று நான் 120 வயதுள்ளவன், இனி நான் போக்கும் வரத்துமா இருக்கக்கூடாது, இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோடே சொல்லி இருக்கிறான். மோசேக்கு வயசாயிடுச்சு. ஆண்டவர் சொல்கிறான், அவன் சொல்கிறான், எனக்கு 120 வயசாயிடுச்சுப்பா, நான் உன்னோடு கூட போக்கு வரத்துமா இருக்க முடியாது. அவர் உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறாள். உன்னை நான் கூட்டிகிட்டு போய் அங்கே விட முடியாதுப்பா, எனக்கு 120 வயதாயிடுச்சு, நான் உனக்கு முன்பு போக்கு வரத்துமா இருக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு வார்த்தை, நீ இந்த யோர்தானை கடந்து போவதில்லை என்று ஆண்டவர் கர்த்தர் என்னோடு கூட சொன்னார். நான் இந்த யோர்தானை என்ன பண்ண முடியாது? ஆமாம், செங்கடலை பிளந்துட்டு வந்துட்டேன் நான், ஆனால் இந்த யோர்தானை போவதற்கு முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது பாருங்கள், நான் உன்னோடு கூட இருக்க முடியாது, உன்னோடு கூட சாதா காலம் இருக்க முடியாது. ஆனால் அவரை குறித்து தேவாதி தேவன் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த அந்த தேவனை குறித்து அவன் பேசுகிறான். அவர் உனக்கு முன்பாக போகிறவர். ஆமாம். ஏன்னா அவனுக்கு கர்த்தர், மோசேவுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். மோசே கடந்து போகிற அந்த நாளில் அதே வார்த்தை அவர்களை கொண்டு ஆசீர்வதிக்கிறார். அவர் உனக்கு முன்பு கடந்து போவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? ஆமென். நம்முடைய வாழ்வில் நம்மோடு முன்னாடி போவார், நம்முடைய தாழ்வில் நம்மோடு முன்னாடி போவார், நம்முடைய நெருக்கங்களில் நமக்கு முன்பு போகிறவர், உனக்கு முன்பாக கடந்து போகிறவர். ஹல்லேலூயா. மோசே ஒரே ஒரு வார்த்தையை வைத்து 20 லட்சம் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்த. ஆமென். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்பாக போகும் என்ற அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தையை நம்பி பாருங்கள், அவன் கடந்து போனான். ஆமென். அவர் உனக்கு முன்பாக கடந்து போவார், அவர் உன்னோடு கூட இருப்பார். மோசேவாகிய நான் இல்லாமல் போகலாம், ஆனால் அவர் உன்னோடு கூட இருப்பார். ஆமென். உன்னை நடத்தி கொண்டு வந்த நான் இல்லாமல் போவேன், ஆனால் அவர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னாமே. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உனக்கு முன்னாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார். யார் உன்னை விட்டு போனாலும் அவர் உன்னோடு கூட இருப்பார். மோசே வல்லமையான தேவ மனிதன், அவனை போன்ற ஒரு தீர்க்கதரிசி இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவனை போன்ற ஒரு சாந்தமுள்ளவன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவனை போன்ற தேவனோடு கூட முகமுகமாய் பேசின மனிதன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட அந்த ஜனத்தை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. அவன் ஆசீர்வதிக்கிறான், நான் உனக்கு முன்னாடி போக்கும் வரத்துமா இருக்கக்கூடாது, அவர் உனக்கு முன்பு போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கைக்கு அவர் போதுமானவர். உங்களுக்கு முன்னாடி கடந்து போவார். ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியும், ஒவ்வொரு நேரமும் அவருக்கு தெரியும், ஒவ்வொரு நிமிஷமும் தெரியும்.
உன் குடும்பத்தில் நடக்கிற பாடுகள் தெரியும், உன் குடும்பத்தில் நடக்கிற வியாகுலம் தெரியும், உனக்கு இருக்கிற நெருக்கங்கள் தெரியும், உனக்கு இருக்கிற பாடுகள் தெரியும், உனக்கு இருக்கிற குறைவுகள் தெரியும். அவர் உனக்கு முன்பு போகிறவர், அவர் உனக்கு முன்பு போகிறவர். ஹல்லேலூயா. அவர் சமூகம் உனக்கு முன்பு போகும். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஹல்லேலூயா. மோசே அவரை அறிந்தவனாய் பேசுகிறான். மோசே அவரை உணர்ந்து அறிந்தவராய் பேசுகிறாரு. நான் போயிடுவேன், ஆனால் அவர் உன்னோடு இருப்பார். அவர் சமூகம் உனக்கு முன்பு இருக்கும். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அல்லேலூயா. நீங்கள் எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, எந்த குறைவுகள் இருந்தாலும் சரி, கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பார். பல நேரங்களில் நமக்கு பாடுகள் வருகிற போது, உபத்திரவங்கள் வருகிற போது, தேவன் ஏன் என்னை கைவிட்டார், ஏன் எனக்கு இந்த நெருக்கம், ஏன் எனக்கு இந்த உபத்திரவம், ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஆண்டவர் என்னை விட்டு விலகினார் அப்படின்னு நினைக்கிறோம். அது நம்மளுடைய அறியாமையும் நம்முடைய விசுவாச குறைவும். தேவன் நம்மை விட்டு போகவே மாட்டார். பல வருடங்களுக்கு முன்பு என்னுடைய சகோதரிக்கு விரல் சுற்றி வந்துடுச்சு பாருங்க. வலியால் தவிக்கிற இந்த நாட்களை போல் ஒரு நவீனமான மருந்தெல்லாம் அந்த காலம் கிடையாது. நான் சொல்கிறது ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி, நான் சொல்கிறேன் 46 48 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். ஆனால் சின்ன பையன், என் சின்ன காக்கு விரல் சுற்றி வந்துச்சு, தூங்க முடியாமல் கத்துது பாருங்கள். எங்கள் அம்மா சினிமா கூப்பிட்டு போகலாம் புள்ள, அதை பார்த்துக்கிட்டாது வலி மறந்துடுமேன்னு சொல்லிட்டுன்னு சினிமா கூப்பிட்டு எங்கள் ஊரில் டென்ட்டு கொட்டாங்க. அப்போ 25 பைசாவுக்கு 2 படம் காட்டுவான். கர்த்தருக்கு 25 பைசான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதில்ல உங்களுக்கு? ஆண்டவர் ஆமாம். நாங்கள் அந்த காலத்து ஆள் இல்லை, அந்த காலத்து ஆள். கர்த்தருக்கு தோத்திரம். ஆமாம். 4 நாள் அது பேர், 4 நாளுக்கு 2 படம் காட்டுவான். என் தாயார் இந்த விரல் சுது ஒரு எலுமிச்சம் பழத்தை சொருவிட்டு பாருங்கள் அந்த சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. போயிட்டு தூக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும். 2 கிலோமீட்டர் தூக்கிட்டு போயிட்டு உட்கார வச்சு அந்த வழியில் அப்போயே எங்கள் அக்கா கத்துது, கூட இருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. இரவெல்லாம் என் தாயார் கண் விழிச்சிருந்தான். நான் தூக்கம் இல்லாமல் என் சகோதரருடைய வேதனையோடு கூட என் தாயாருடைய கண் விழிப்பு ஆதரவை நான் பார்த்து கொண்டிருந்தேன். எப்படிலாம் பாருங்கள், ஒரு தாய் தன்னுடைய மகளுக்கு உபத்திரம் வருகிற போது, தன்னுடைய மகளுக்கு நெருக்கம் வருகிற போது, அவள் தன் மகளை விட்டு கொடுக்காம அவளோடு கூட இருந்து அவளை ஆறுதல் படுத்துகிறான். கர்த்தருக்கு அதே போல் தான் தேவன் கூட பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கம் வருகிற போது, நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் வருகிற போது, நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரம் வருகிற போது, தேவன் நம்மை விட்டு விலகிறதில்லை, தேவன் நம்மை கைவிடுகிறதில்லை, தேவன் நம்மோடு கூட இருப்பான். ஆமென். என் தாயாருக்கு என் மகள் என்னுடைய சகோதரியுடைய வழி மிகப்பெரிய வழியாயும் மிகப்பெரிய வேதனையுமாய் உணர்ந்தாங்க. இரவெல்லாம் கண் முழிச்சு காத்து கொண்டிருந்தாங்க. 2 நாள் 3 நாள் அந்த வேதனை இருந்தது. என் 2-3 நாளும் என் தாயார் கண் தூங்கவே இல்லை, கூடவே இருந்து அதை பார்த்தாங்க. என் தாயிடத்தில் தான் என்னுடைய அன்பை நான் கட்டி கொண்ட பாருங்க. அப்பா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் தான் தேவன் கூட ஒரு தாயால் இவ்விதமாய் செய்ய முடியுமானா பரம தகப்பனால் எவ்வாறு விலகாமலும் இருக்க முடியும்? ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், நான் வறுமையில் ரொம்ப ரொம்ப வறுமையில் இருந்தேன். ஒரு 1/4 படி அரிசி கிடச்சிதுன்னா அதை கஞ்சி வச்சு குடிப்போம். அது 4-5 பேர் இருக்கிற என் குடும்பத்தில் அந்த கஞ்சி பத்தாது. எங்கள் அம்மா சோறெல்லாம் எடுத்து 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 எனக்கு போட்டுட்டு வெறும் தண்ணியை குடிப்பாங்க. பாருங்கள், எங்கள் அம்மாவுக்கு ஒரு பலவீனம் என்னென்னா, இந்த கஞ்சி தண்ணி குடித்தா தலைவலிக்கும். காலையில் ஏதோ ஒரு நேரத்தில் கொடுக்குமானா அதை சோறெல்லாம் பொறுக்கி என்னிடத்தில் போட்டுட்டு அதை வெறும் தண்ணியை குடித்துட்டு மாலையில் அந்த வலியில் வேதனையில் இருப்பாங்க, தலைவலியில் இருப்பாங்க. அப்போ தான் அந்த அன்பு நான் இப்போது இந்த நாளும் அது என் கண்களுக்கு முன்னாடியே இருக்குது. அந்த சோறெல்லாம் வலித்து என்னுடைய என் கிண்ணத்தில் போட்டது நான் மறக்காமலே கர்த்தருக்கு. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு குறைவாக இருக்கிற போது என் தாய் என்னை விட்டு விலகவே இல்லை. நான் பசியும் பட்டினியுமாக இருந்தபோது என் தாய் என்னை விட்டு விலகவே இல்லை. ஆமென். அந்த பரம தகப்பன் அப்படியே இருப்பாள். நம்முடைய உபத்திரவ காலங்களில் நம்மோடு கூட இருப்பாள். குறைவின் காலங்களில் நம்மோடு கூட இருப்பாள். பாடுகளின் காலங்களில் நம்மோடு கூட இருப்பாள். ஆமென். மோசே சொன்னாரே, எப்போ நான் போயிடுவேன், ஆனால் அவர் போக மாட்டார்.
உன்னோடு கூட இருப்பார், உனக்கு முன்னாடி செல்வார், உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். நீ கலங்கவும் திகைக்கும் பயப்படவும் வேண்டாம். ஆமென். நீங்கள் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். ஆமென். இந்த வேளையில் உங்களுடைய ஜெபங்களை அதிகமாக்கும், உங்கள் துதிகளை அதிகமாக்கும், உங்கள் ஸ்தோத்திரங்களை அதிகமாக்கும், உங்கள் விசுவாசத்தை அதிகமாக்கும், அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை அதிகமாக்கி, உம்மை எல்லானபடி எனக்கு கதி ஒன்றும் இல்லை ஆண்டவர், உம்மை இல்லாமல் கதி ஒன்றும் இல்லை என்று சொல்லி. ஆமென். பாருங்கள், ஆண்டவர் ஸ்தோத்திரம். தாயார் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், நம்ம சொல்லாமல் பேசாமல் கட்டில் என் ரூமில் படுத்திருப்பேன். ரொம்ப நேரமாக வெளியே வரலையேன்னு எங்கள் அம்மா அந்த செவரை பிடிச்சிக்கிட்டு தடவிக்கிட்டே வருவாங்க. வந்தால் நான் படுத்திருப்பேன். என்னப்பா நான் ஒன்றுமா உடம்பு செல்லுமா அப்படின்னு சொல்ல. பாருங்கள், தலையிலேருந்து கால் வரைக்கும் தடவுவாங்க. அப்படியே தடவி 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 சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணிட்டேன்ப்பா, ஆண்டவர் உனக்கு சுகம் கொடுப்பார். அப்படியே என் தலைமாட்டில் உட்காந்துட்டு ஒரு அரை மணி நேரம் தடவி கொடுத்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜெபத்தை செய்வாங்கப்பா. தேவ பிள்ளைகளே, அது மாதிரி நான் நூற்றுக்கணக்கான முறை என் படுக்கை விட்டு நான் எழுந்திருக்கிறேன். அந்த தாய் ஓடி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. மற்ற நேரத்தில் என்னை குறை சொல்லுவாங்க, குற்றப்படுத்துவாங்க. ஆனால் நான் படுத்துட்டேன்னா ஓடி வந்து என்னை அரவணைத்து என்னை தேற்றுவாப்பில். அங்கே தான் தேவனுடைய அன்பை நான் கண்டு கொண்டப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை, அதே போல் தான் இயேசு கிறிஸ்து கூட நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரம் வருகிற போது, நம்முடைய பாடுகள் வருகிற போது, சில நேரங்களில் நான் விரும்பாத வெட்கம் வருகிற போது, அவமானம் வருகிற நேரங்களில் தேவன் கூடவே இருப்பான், கூடவே இருப்பான். நெருக்கம் வருகிற போது உன்னை விட்டுட்டு தூரமாக ஓடுகிற தேவன் அல்ல. பாடுகள் வருகிற போது உன்னை விட்டுட்டு தூரமாக ஓடுகிற தேவன் அல்ல. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பா. உங்கள் இருதயத்தை திடப்படுத்திக்கிறீங்களா? உங்கள் இருதயத்தை பலப்படுத்துகிறீங்களா? ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். தேவன் என்னை கைவிடவில்லை, தேவன் என்னை மறக்கவில்லை, தேவன் என்னை விலகவில்லை. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். என் உபத்திரவம் தெரியும், நான் பாடுபடுகிற மற்ற நேரத்தில் போயிட்டு வந்துட்டு அப்படியே நான் பந்தா பண்ணுகிற போது என் தாய் மௌனமாக இருப்பா. நான் படுத்துட்டு பிறகு ஓடி வந்து என்னை அரவணைக்கிறேன். அதுதான் தாய் அன்பு. அதே போல் தான் இயேசு கிறிஸ்து கூட உங்கள் உபத்திரவ காலங்களில் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நான் ஆண்டவரை அறியாத நாள் அப்போ எல்லா விதமான பாவ வழிகளில் நான் இருந்து கொண்டிருந்த காலம் அது. எனக்கு அம்மை நோய் பட்டுச்சு. ஒரு வாரமாக நான் படுத்திருக்கிறேன் பாருங்கள். இந்த கண்களை 1 டிகிரி கூட அசைக்க முடியாது, அப்படியே இப்படி அப்படி பார்க்க முடியாது. அவ்விதமான பெரிய வேதனை இருந்தது எனக்கு. அந்த வேதனையின் மத்தியில் உறக்கம் இல்லை ஒரு வாரமாக. இந்த சடங்குலாம் சொல்லுவாங்கள்ல, அதனால் டாக்டர்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வேப்பிலை கட்டிட்டு மஞ்சள் தண்ணி வச்சுட்டு கீழே பாயில் படுக்கக்கூடாதுன்னு துணியில் படுக்க வச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் போகல. ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், ஒரு இரவு எனக்கு அந்த வேதனையை சகிக்கவே முடியல, எழும்ப முடியாமல் இரவு 2:10 மணி. நான் ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது, வேதத்தை அறிந்தவன் கிடையாது, எல்லா விதமான பாவத்தோடு இருக்கிற மனிதன். பாருங்கள், முழங்கால் படிட்டு இந்த இயேசுநாதர் படம் என் வீட்டுக்கு முன்பு இருக்கும். அதுக்கு முன்பு கதறி அழுதம். பாருங்களேன், ஆண்டவரே இது சாத்தான், என்ன அறியாமல் சொல்கிறேன், இது சாத்தான், நான் இயேசுவோடைய பிள்ளை, இது என்னை தொடுவதற்கு, இந்த வாதை தொடுவதற்கு அதுக்கு என் மேலே அதிகாரம் கிடையாது, நீர் என்னை விடுதலையாக்குன்னு சொல்லிட்டுன்னு என்னை அறியாமல் நான் செய்த முதல் ஜெபம் அதுதான். 10 நிமிடம் அழுதேன் ஆண்டவருடைய சமூகத்தில். 10 நிமிடம் அழுதுட்டு படுத்துக்கிட்டேன். காலையில் ஃப்ரீயாக எல்லா நோயும் 100 மடங்கு அந்த புண்ணெல்லாம் சுகமாகி பரிபூர்ண சுகத்தோடு கூட இருந்தேன். ஆமென். அல்லேலூயா. அவர் என்னை பாவின்னு தள்ளி விடலை. சாராயம் குடிக்கிறவன், கஞ்சா அடிக்கிறவன், தண்ணி அடிக்கிறவன், பொண்ணு பின்னாடி போகிறவன் அப்படியாக இருந்தேனே நான் ஆபத்து நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிட்ட போது அவர் இறங்கி வந்து என்னை ஆசீர்வதித்தார். இறங்கி வந்து ஆசீர்வதித்தார். உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? ரட்சிக்கப்பட்ட உன்னோடு இருக்க மாட்டாரா? அபிஷேகம் பண்ணப்பட்ட உன்னோடு இருக்க மாட்டாரா? உனக்கு ஒரு வேத அறிவை கொடுத்திருக்கிறார், உனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு, உனக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறாரு, உனக்கு ஒரு மேய்ப்பனை கொடுத்திருக்கிறாரு. அவர் உன்னை விட்டு விலகுவாரா? உன்னை கைவிடுவாரா? இல்லை இல்லை பிரியமானா, தேவன் உங்களோடு கூட இருப்பார். உங்களை எல்லா நெருக்கத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.
பகல் இருந்து கொண்டே இருப்பதில்லை, இரவு இருந்து கொண்டே இருப்பதில்லை. இரவுக்கு ஒரு எல்லை உண்டு, பகலுக்கு ஒரு எல்லை உண்டு. அது போன பிறகு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இரவுக்கு பின்பு தானே விடியல் வருகிறது, விடியலுக்கு பின்பு தானே நடுப்பகல் வருகிறது. ஆண்டவர் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். நான் உனக்கு முன்னாடி போவேன், நான் உன்னையோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. சில நேரங்களில் நாம் போராடுகிறோம். டிஜிஎஸ் தினகரன் ஒரு முறை நிறைய உபத்திரவங்கள் மத்தியில் செபிக்கும்படி முழங்கால் படியிட்டு செபிக்கும்படி போனாள். அந்த நேரத்தில் சாத்தான் வந்தானா, டிஜிஎஸ் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு என்ன சந்தோஷம் உனக்கு கிடைச்சது, என்ன மகிழ்ச்சி கிடைச்சது, நீயும் இரவும் பகலுமாய் செபிக்கிற, என்ன ஆசீர்வாதம் உனக்கு வந்தது, உன் மகள் எடுத்துக்கொள்ளப்பட்டாள், உன் மடியில் தானே உன் மகள் செத்து போனான், அதை அந்த தேவன் உனக்கு சொல்லவே இல்லையே, ஒரு என்ன சந்தோஷம் உனக்கு கிடைத்ததுன்னு ஒரு கணம் டீசஸ் சிந்திச்சாரான். ஆமாம், இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்த நாள் முதல் அநேக உபத்திரவங்களை நான் கண்டுட்டேன், என் சரீரத்தில் உபத்திரவங்கள், என் ஆத்மாவில் வேதனைகளை நான் கண்டுட்டேன், அது உண்மைதானே என்று அவர் சற்று யோசித்தாரம்பாள். அப்பொழுது பரிசுத்த ஆவி அவரோடு பேசினான். விலையேற பெற்ற ரட்சிப்பை தேவன் உனக்கு கொடுக்கவில்லையா? இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உனக்கு சமாதானம் கொடுக்கவில்லை, என் சமாதானத்தையே உனக்கு தருகிறேன்னு அவருடைய சமாதானத்தையே உனக்கு கொடுக்கவில்லையா? உங்களை திக்கற்றவர்களாய் விளையின் உங்களோடு கூட உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியினால் உன்னை அபிஷேகிக்க பண்ணவில்லையா என்று சொல்லி தேவனுடைய ஆவியானவர் சொன்னார். டக்குன்னு சொன்னார், பிசாசே இயேசு நாமத்தில் விலகிப்போ, தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, விலையேறப்பட்ட சமாதானம் எனக்குள்ள இருக்கிறது, விலையேறப்பட்ட சந்தோஷம் எனக்குள்ள இருக்கிறது, பரிசுத்த ஆவியினாலே நான் முத்திரிக்கப்பட்டிருக்கிறேன், இன்றைக்கு கண்களை மூடினாலும் நான் தேவனை தரிசிப்பேன், விலகிப்போ சாத்தான் என்னாராம். பின்பு அவர்கள் அருமையாய் செபித்து ஜப அறையிலேருந்து ஜெயத்தோடு வந்தாங்களாம். அன்புக்குரியவர்களே, சில நேரங்களில் சாத்தான் பேசுகிறான், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிற, என்ன பெருசாக கண்டுட்டேன், உபத்திரவம் தானே, குறைவுகள் தானே, வெட்கம் தானே, அவமானம் தானே அப்படின்னு நினைக்கிறான். பிசாசு சில நேரங்களில் நம்முடைய குறைவை பாவத்தை உணர்த்துவதில்லை, மாறாக தேவனை உன்னிடத்தில் குற்றப்படுத்துகிறான், இயேசு கிறிஸ்துவை குறித்து உன்னிடத்தில் குற்றப்படுத்துகிறான். உன் ரட்சிப்பை நீ மறக்கும்படி பிசாசு உன்னிடத்தில் பேசுகிறான். நீ பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீ மறக்கும்படி பிசாசு உன்னிடத்தில் பேசுகிறான். பாரு, யோபுடைய வாழ்க்கையில் அவ்விதமாய் உபத்திரம் வந்தது, அவ்விதமாய் பாடுகள் வந்தது. யோபு சொன்னாப்புல, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், அவர் மேலே நம்பிக்கை, அவர் என்னை கொண்டு போடட்டும், என் பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனது, என் சொத்து சுகமெல்லாம் போனது, என் மேன்மை போனது, என் மகிமை போனது, உண்மைதான், ஆனாலும் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை நான் விட மாட்டேன் என்று சொன்னான். ஆமென். அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை, அவர் மேல் இருக்கிற அன்பை நாம் விடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவமான காரணம் வருகிற போது, பாடுகள் வருகிற போது, நீங்கள் ஏமாற்றம் வருகிற போது உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன், நான் பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்பட்ட ஒரு மனிதன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். தேவன் எனக்கென அவருடைய சரீரமாகிய சபையை கொடுத்திருக்கிறார், எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறார், அதை வியாக்கியானம் பண்ண ஒரு மேய்ப்பனை எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பாடுகள் கடந்து போகும், இந்த வேதனைகள் கடந்து போகும், இந்த வியாகுலங்கள் கடந்து போகும். தேவன் என் தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஒரு சுபாவம் உண்டு பாருங்கள். அவர் சொல்லுவார், இரும்புக்கு பதிலாய் அவர் வெண்கலத்தை தருவாராம், வெண்கலத்துக்கு பதிலாய் அவர் பொன்னை தருவாராம். பாரு, ஆமென். ஒன்றை நாம் இழக்கிற போது அதன் மேலேயே நாம் காய இருதயத்தை வைத்து பாடுகிறோம். ஐயோ, அந்த இரும்பு போச்சே, அதனுடைய விலை என்ன, இந்த நஷ்டம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அவர் சொல்லுவார், இரும்புக்கு பதிலாய் நான் உனக்கு வெண்கலத்தை தரும், அதை விட விலையேற பெற்ற வெண்கலத்தை தருவேன். நீ வெண்கலத்தை இழந்து போனவனா, வெண்கலத்தை பார்க்கலாம் பொன்னை உனக்கு தந்து ஆசீர்வதிப்பேன். ஆமென். சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை தருவேன், உன் துக்கத்துக்கு பதிலாய் சந்தோஷத்தை உனக்கு தருவேன்.
உன் வேதனைக்கு பதிலாக சந்தோஷத்தை உனக்கு தருவேன், உனக்கு மகிழ்ச்சியை தருவேன் என்று சொல்லுவார். ஆமென். ஹல்லேலூயா. சாம்பலுக்கு பதில் சிங்காரம் வரும். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இயேசு சொன்னார். துக்கத்துக்கு தான் இயேசு ரத்தத்தை கொடுத்து நம்மை பெற்றெடுத்தாரா? வேதனைக்கு கர்த்தர் ரத்தத்தை கொடுத்து நம்மை பெற்றெடுத்தாரா? துக்கத்துக்காக தான் பாடுகளை செய்து நம்மை பெற்றெடுத்தாரா? இல்லை இல்லை பிரியமானவர்களே, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி இயேசு சிலுவையில் மரித்தார். உன் துக்கம் சந்தோஷமாக மாறும்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து உனக்குள்ளே வாசமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோர்ந்து போயிடாதீங்க. ஆமென். கிதியோன் சொன்னது போல சொல்லிடாதீங்க. கிதியோன் இடத்துல தேவ தூதன் வந்து சொன்னாங்களே, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று கிதியோன் இடத்துல சொல்லப்பட்டது. கிதியோன் என்ன சொன்னான்? தேவன் என்னோடு கூட இருந்தாள். இதெல்லாம் ஏன் எனக்கு நடக்கணும்? ஏன் இந்த வேதனை நடக்கணும்? ஏன் இந்த பாடுகள் எனக்கு? ஏன் இந்த உபத்திரவம்? ஏன் இந்த கண்ணீர்? ஏன் இந்த அவமானம்? ஏன் இந்த சிறுமை? கிதியோன் கேட்டான். ஒரு விதத்தில் நம் உலகத்தில் இருக்கிறதுனால அவன் கேட்ட கேள்வி நியாயமானதை போல தோன்றலாம். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தூதன் அதற்கு மறுமொழி சொல்லவில்லை. அவன் சொன்ன ஒரே செய்தி, தேவன் உன்னோடு கூட இருக்கிறான். தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலினி, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ரட்சகர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்ப. உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோடு புறப்பட்டு போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று சொன்னான். கிதியோனை தேவன் தன் கரத்தில் எடுத்தார். அவனை பராக்கிரமசாலி ஆக்கினார். உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலம் போதும், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று சொல்லி தன் நாமத்தையே அவனுக்கு கேடகமாக்கினார். ஆமென். உனக்கு அதை செய்வார், எனக்கு அதை செய்வார், நமக்கு அதை செய்வார். சோர்ந்து போகாதீங்க. ஆமென். பாடுகளில் சோர்ந்து போனால் எப்படி? ஏன் உபதேசம் கேட்குற? ஏன் உபதேசங்களை கேட்குறீங்க? இருதயத்தில் வசனத்தை வைத்து வைங்க, இருதயத்தில் வார்த்தைகளை வைத்து வைங்க. ஆமென். இன்றைக்கு என்ன கேட்டோம்? ஆண்டவர் என்னோ நம்மோடு கூட இருப்பார். ஆண்டவர் நமக்கு முன்னாடி போவார். அல்லேலூயா. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு உபத்திரம் வருகிறது, பாடுகள் வருகிறது. தேவன் என்னை கைவிட்டாரோ, தேவன் என்னை மறந்தாரோ, ஆண்டவர் ஏன் இந்த நிர்பந்தத்தை கொடுத்தாரு? பல நேரங்களில் நினைக்கிறோம்ல, ஏன் இந்த நிர்பந்தம் எனக்கு? அவரை தானே நம்புகிறேன், எனக்கு இந்த நிர்பந்தம், ஏன் இந்த வேதனை என்று சொல்லி நினைக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் ஸ்தோத்திரம். அன்றைக்கி இதெல்லாம் அன்றைக்கி மாலையில் எந்த தொந்தரவும் இல்லாமல் முடிச்சுட்டு எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு வந்தேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாட்ட. அவர் உபத்திரவ காலங்களை விலக மாட்டார். கிதியோனோடு கூட இருந்தார். கிதியோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் விடாய்த்து போனவராக இருந்தும் சத்துருவை பின்தொடர்ந்தான் என்று. அவன் விடாய்த்திருந்தும் சத்துருவை பின்தொடர்ந்து சத்துருவை மேலே ஒரு ஜெயத்தை இழுத்தான். ஆண்டவர் உங்கள் மேல் ஒரு அற்புதம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. விசுவாசமாக இருங்க. பாருங்க, அப்போ நான் ஒன்று கற்றுக்கிட்டேன் பாருங்களேன். எனக்கு உபத்திரம் வந்தது, நான் பேசாமல் அன்றைக்கி நம்பி படுத்துக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு வாய் இருக்குது, அவங்க சித்திட்ட பேசிக்கலாம். நமக்கு வாய் இருக்குது, அவங்க அண்ணன்ட்ட பேசிக்கலான்னு இல்லை. இரவெல்லாம் அழுதேன். நான் ஒரு வாலிபன், திருமணம் ஆகாதவன், வாலிப வயசு, கண்ணீர் விட்டு அழுகிறேன். மற்றவருடைய பார்வையில் அந்த கண்ணீர் அற்பமாய் தென்படுகிறது. மற்றவருடைய பார்வையில் அந்த கண்ணீரான ஜெபம் அரோசியமாயும் அசுத்தமாய் தென்படுகிறது. ஆமென். ஆனால் அவருக்கோ அது விலையேறப்பட்டது. அந்த கண்ணீர் அவருக்கோ விலையேறப்பட்டது. நாம் நிர்பந்தப்படுகிறோம், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது விலையேறப்பட்டது. ஆண்டவர் பார்த்து ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் உபத்திரவப்பட்டாங்க. தேவன் அவர்களோடு கூட இருந்தார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, தாவீது வாசிக்கலாம். என்னவாயிட்டானா? மிகவும் நெருக்கப்பட்டான். ஆண்டவர் விட்டானா? ஜெபிக்கிறத விட்டுட்டானா? ஆண்டவரை முறுமுறுத்தானா? இல்லையே.
ஆண்டவர் முறுமுறுக்கல, ஜெபத்தை நிறுத்தல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம மிகவும் நெருக்கப்பட்டான். தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறியணுன்னாங்களாம். கல்லெறியும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திட்டான். ஆமென். தாவீது தன்னை திடப்படுத்திட்டான். ஆமென். அல்லேலூயா. ஒரு பக்கம் மிக நெருக்கப்படுகிறோம், ஜனங்கள் கண்ணீர் விடுகிறாங்க. ஒரு பக்கம் ஜனங்கள் அவன் மீது கல்லெறிய வேண்டும் என்று சொல்லுகிறாங்க. தாவீது மந்தையை விடவும் இல்லை. ஏற்கனவே அவனுடைய மந்தை கொள்ளையிடப்பட்டிருக்கிறது, அவனுடைய ஜனங்கள் கொள்ளையிடப்பட்டிருக்கிறாங்க, அவனுடைய பொருட்கள் எல்லாம் கொள்ளையிடப்பட்டிருக்கிறது. மீதி இருக்கிற ஜனங்க அவனை கல்லெறியணும்னு நினைக்கிறான். மிக நெருக்கம் வருகிறது. யோசிச்சு பாருங்களேன். அவனுடைய ஜனம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது, அவனுடைய ஆடு மாடுகள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, அவனுடைய சவதரித்த பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு போச்சு. மீதி கொஞ்சோண்டு ஜனம் இருக்கிறாங்க. அவர்களும் அழுது மாண்டது மாத்திரமல்ல, அவர்கள் இவனை கல்லெறிய வேண்டும் என்று நினைக்கிறாங்க. எப்பொழுது தாவீது தன்னை தேவனாகிய கர்த்தருக்குள்ளே திடப்படுத்திக்கிட்டான். ஆமாம், ஆண்டவருக்குள்ளே பலமாயிரு, ஆண்டவர்கிட்ட பலமாயிரு, ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணு, ஆண்டவரை ஸ்தோத்திரி, ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. பின்பு தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் செபித்தான். ஆண்டவர் உத்தரவு அருளினார். அந்த நெருக்கத்திலும் தாவீது உத்தரவிடலாம். சில நேரங்களில் நமக்கு நெருக்கம் வரும்போது நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. வலது பக்கம் போகிறதா, இடது பக்கம் போகிறதா, பின்னாடி போகிறதா, முன்னாடி போகிறதான்னு நமக்கு சில நேரங்களில் உபத்திரவங்களில் தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். ஆமென். ஆனால் தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக்கிட்டதுனால அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். அவன் தேவனை நோக்கி புலம்ப ஆரம்பித்தான். ஆண்டவர் மறு உத்தரவு அருளினார். ஆமென். ஆண்டவர் சொன்னார், அந்த தண்டை பின்தொடர்ந்து போ, அதை பின்தொடர்ந்து போ என்று சொல்லி. அதே போல் தாவீது அந்த சேனையை பின்தொடர்ந்து ஒரு பெரிய ஜெயத்தோடு தன் மனைவி மக்களை இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தானே, தாவீது அழைக்கப்பட்டவன் தானே, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக முன்குறிக்கப்பட்டவன் தானே. ஏன் அவனுடைய வாழ்க்கையில் உபத்திரவம்? ஏன் அவனுடைய வாழ்க்கையில் பாடுகள்? ஏன் அவன் வாழ்க்கையில் நெருக்கம்? பேதுரு அதுக்கு வியாக்கியானம் எழுதுகிறார். 1 பேதுரு புத்தகத்தில், அழிந்து போகிறதான பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படுமே, அதை பார்க்கிலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். ஆமென். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். நீ தேவனுக்கு நிற்கிறியா, உறவுக்கு நிற்கிறியா, தேவனுக்கு நிற்கிறியா, சொந்தக்காரன் பங்காளி மாமா மச்சானுக்கு நிற்கிறியா, தேவனுக்கு நிற்கிறியா, பணத்துக்கு நிற்கிறியான்னு தெரியும். ஆமென். சோதனை தானே நான் யாருன்னு காண்பிக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில நாட்களுக்கு முன்பு ஒரு பேங்க்கில் ஒரு ரைடு முடிஞ்சது. பார்த்தா பொய்யான பொன்னை வைத்து அநேகரை ஏமாற்றியிருந்தான். சோதிக்கப்படாத பொன் வைத்து அந்த பேங்கை ஏமாற்றி இருந்தாங்க. உன் விசுவாசம் கூட சோதிக்கப்படும். நீ தேவனுக்கு நிற்கிறியா, பரிசுத்தத்தில் நிற்கிறியா, தேவனுக்கு சாட்சியாக நிற்கிறியா? சுற்றி உன்னை இச்சை நெருக்கப்படுகிற போது நீ தேவனுக்கு நிற்கிறியா, இச்சைக்கு நிற்கிறியா? பலவிதமான நெருக்கம் வருகிற போது நாம் தேவனுக்கு நிற்கிறோமான்னு. ஆமென். அல்லேலூயா. தாவீது எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வந்தான். ஆமென். உங்களதை மீட்டு கொண்டு வருவார், என்னுடையதை மீட்டு கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஹல்லேலூயா. அவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென். நீ இழந்து போனதை கர்த்தர் உனக்கு மீட்டு தருவார். உன் மேன்மையை மீட்டு தருவார், உன் சந்தோஷத்தை மீட்டு தருவார், மகிழ்ச்சியை மீட்டு தருவார், ஆசீர்வாதத்தை மீட்டு தருவார், பரிசுத்தத்தை மீட்டு தருவார். உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உபத்திரமான காலங்களில் நாம் ஆண்டவர் பட்சமாக நிற்கணும். பவுலுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உபத்திரம் நடந்து, அந்த உபத்திரவத்தில் அவன் பேசுகிறான். நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம்.
இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. பாடு வருது. அவன் பவுலுக்கு ஒரு அறிவு, வேத அறிவு இருக்கிறது. நான் ஒரு மகிமையான ஊழியத்தை பெற்றிருக்கிறேன், ஒரு மகிமையான அறிவை அடைந்திருக்கிறேன், இயேசு மெய்யான தேவனுங்கிற அறிவை அடைந்திருக்கிறேன். பாருங்க, அவன் கடிதம் எழுதுகிறான். இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன் என்று தேவனை குறித்த ரகசியத்தை அந்த தீர்க்கதரிசி தான் சொல்லுனான். 1 தீமோத்தேயு 3:16 அவன் எழுதினான், தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மை உள்ளது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று அந்த ரகசியத்தை அவன்தான் சொன்னான். பாரு, ஆமென். அந்த உபத்திரவங்களில் இருக்கிற ஒரு மனிதன் சொல்லுகிறான், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறான்றான். நான் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு இரக்கம் என் மேல் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? எல்லார் மேலும் ஒரு இரக்கம் இருக்கிறது. நம்மேல் தேவன் இரக்கமாக இருக்கிறார். உன்மேல் தேவன் இரக்கமாக இருக்கிறார். நம்மேல் தேவன் இரக்கமாக இருக்கிறார். நீ யாராக இருந்தாலும் சரி, தேவன் உன்மேல் இரக்கமாக இருக்கிறார். கர்த்தர் உனக்கு மேல் இரக்கமாக இருக்கிறார். இரக்கம் பெற்றிருக்கிறபடினால் நான் சோர்ந்து போக மாட்டேன். எனக்கு பாடு வரும், எனக்கு உபத்திரம் வரும், ஆனால் மேலான ஒரு ஊழியத்தை பெற்றிருக்கிறபடினால, என்மேல் நான் இரக்கம் பெற்றிருக்கிறபடினால நான் சோர்ந்து போகிறதில்லை. வேறொரு இடத்துல அவன் சொன்னான், அதே புஸ்தகத்தில் ஆண்டவர் 4வது அதிகாரம் 8-9 வசனங்கள். இப்போ பாருங்களேன், நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. நீ நெருக்கப்படுவ, ஆனால் ஒடுங்கி போக மாட்டேன். நம்புறீங்களா? ஆமென். நெருக்கப்படுவோம், ஆனால் ஒடுங்கிப்போம். எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. கலக்கம் அடைந்தோம், மனம் முறிஞ்சு போகிறதில்லை. மனம் முறிஞ்சு ஏதோ மாம்சத்தில் ஏதோ ஒரு முடிவு, மாம்சத்தில் ஏதோ ஒரு தீர்மானம், மாம்சத்தில் ஏதோ ஒரு வழி, அப்படியல்ல. அது தேவனுக்காகவே எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக, அந்த ஆவி கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக அது இருக்கும். ஆமென். எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிட்டு, நான் துன்பப்படுத்தப்படுகிறேன், ஆண்டவரால் கைவிடப்படுறது இல்லையா? நான் துன்பப்படுத்தப்படுறேன் எல்லாராலையும், ஆனால் ஆண்டவரால் கைவிடப்படுறதில்லை. நீ நானும் கர்த்தரால் கைவிடப்படுறதில்லை. பிசாசுனால துன்பப்படுத்தப்படுகிறோம், பிசாசுனால சோதிக்கப்படுகிறோம், பிசாசுனால குறைவுபடுகிறோம், பிசாசுனால வெட்கப்படுகிறோம். ஆனால் நாம் தேவனால் கைவிடப்படுகிறதில்லை, ஆண்டவரால் கைவிடப்படுகிறதில்லை. இந்த சூழ்நிலை மாறும். ஆமென். கீழே தள்ளப்படுறோம், மடிந்து போகிறதில்லை. நான் தள்ளப்பட்டாலும் நான் என்ன பண்ணுறதில்ல. ஆமாம். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம்? தள்ளப்பட்டுட்டியா, ஆனால் மடிந்து போக மாட்டேன். கலக்கம் அடையிறியா, மனமுறிவு அடைய மாட்டேன். எப்போ நெருக்கப்படுறியா, ஒடுங்கி போக மாட்டேன். ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார். அதுதான் பவுலுடைய விசுவாசம். ஒவ்வொரு மேலும் விசுவாசம் அதுதான். ஆமென். நாம் என்ன நினைக்கிறோம்? உபத்திரவப்பட்டா ஆண்டவர் நம்மை கைவிட்டுட்டார்னு நினைக்கிறோம். ஒரு வசனம் வாசிக்கலாமா? தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 25வது வசனம். இதோ 4 பேர் அக்கினியின் நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. எப்படிமா? 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைல நேபுகாத்நேசர் யார் போய்ட்டு அவர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தீ நடுவில் தள்ளுறாப்புல அவன் எப்படி எரிஞ்சு சாவரான்னு உற்று பார்க்குறான். ஆமென். அல்லேலூயா. ஜனம் அப்படி தான் உற்று பார்ப்பான். ஏசு ஏசு ஏசுன்னு சொன்னால இப்போ எப்படி நடக்கிறா பார்க்கலாம். ராஜா உற்று பார்க்குறான், எப்படி சாவுறான், எப்படி எரிஞ்சு சாவுறான்னு பார்க்குறேன். உலகம் அப்படித்தானே. எப்போ இடருவான், எப்போ கால் சறுக்குவான், எப்போ வெக்கப்பட்டு போவான், எப்போ பின்னிட்டு போவான். சாத்தான் அவர்களுக்குள்ளே போந்து நம் கால் இடறுவதற்காய் காத்திருக்கிறான்.
தாவீது சங்கம் எழுதுறான், என் மீது 1000 வாயை பிளக்கிறாங்கன்றான். என் கால் எப்பொழுது சறுக்கும் என்று காத்திருக்கிறாங்க. ஜனம் அப்படி தான் காத்திருப்பான். எப்படா அவன் கால் சறுக்கும், எப்போ அவன் கெட்டு போவான், எப்போ அவனை தூஷிக்கலாம், எப்போ அவனுக்கு விரோதமாக எழும்பலாம் காத்திருக்காங்க. இப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தீயின் நடுவில் தள்ளி அவர்கள் படும் வேதனையை ரசிப்பதற்காய் ஒரு ராஜா உட்கார்ந்துருக்கிறான். இப்போ அவன் சொன்னான், போட்டது 3 பேர் இல்லையா, 4 பேர் போகிறாங்களே, 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று புலவனா. ஆமென். தீயின் நடுவிலே நீ நடக்கிற போது அவர் உன்னோடு இருப்பார். அக்கினி நடுவிலே நடக்கிற போது நீ இருப்பார். ஏசாயா மூலமாக ஆண்டவர் சொன்னார், நீ தண்ணீரை கடக்கிற போது நான் உன்னோடு இருப்பேன், தண்ணீர் உன்மேல் பொருளுவதில்லை. அக்கினி நீ நடக்கிற போது வேகாது இருப்பார், அக்கினி சுவாலை உண்மையிலே பற்றுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் அக்கினியிலே அவர்களை கைவிடலை, அவர்களோடு நடந்தார். ஆமென். இன்றைக்கும் வேதனை என்ற அக்கினியிலே நடக்கிறோம், இன்றைக்கும் உபத்திரம் என்ற அக்கினியிலே நடக்கிறோம், இன்றைக்கும் ஏமாற்றம் என்ற அக்கினியிலே நடக்கிறோம், இன்றைக்கும் அவமானம் என்ற அக்கினியிலே நடக்கிறோம். ஆனால் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார், ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார், ஒருவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஆமென். அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு. ஆமென். உன் வழிகளை மாற்றிக்கொள்ளு, உன் வழிகளை மாற்றிக்கொள், யோசனைகளை மாற்றிக்கொள்ளு. ஆண்டவர் நம்மோடு இருப்பார். சாத்ராக் ஆபேத்நேகோ மேஷாக் ஆபேத்நேகோவின் காலத்தில் அவர்களுக்காய் மரிக்கவில்லை. இயேசு நம் காலத்திலே நமக்காய் மரித்திருக்கிறான். ஹல்லேலூயா. நம் அக்கினியிலே நடக்கிற போது வேகாதிருப்போம், அக்கினி சுவாலை நம் பேரில் பற்றாது. ஆமென். இப்போ ஆண்டவர் உங்களோடு இருப்பார், சோர்ந்து போகாதீங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஸ்தோத்திரம். முடிக்கலாமா? ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ இன்றைக்கி மோசே கடைசி நாட்களில் அவன் சொல்லி புலம்புகிறான், எனக்கு 120 வயசாயிடுச்சு, இனி நான் உனக்கு முன்பு போக்கும் வரத்துமாக இருக்க முடியாது. என்ன ஆண்டவர் சொல்லிட்டார், அவ்வளோதான், நீ யோர்தானை விட்டு கடந்து போக மாட்டேன்னு சொன்னார். ஆனால் அவர் உன் முன்பாக போகிறவர், உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை கைவிடுவதில்லை. நீ